அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான நாள். Garuda Aerospace, India's leading drone startup, சென்னையிலேருந்து ஆரம்பித்த ஒரு நிறுவனம். DGCA, Director General of Civil Aviationலேருந்து 2 அப்ரூவல்ஸ் நாங்கள் வின் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்ரூவல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைப் சர்டிஃபிகேட். ஒரு ட்ரோன் மேனுஃபேக்சரர்ஸாக இருக்கணும்னா அந்த எல்லா குவாலிட்டி சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ், அத்தனை மேனுவல்ஸ், எப்படி அந்த குவாலிட்டி அஷ்யூர் நம்ம பண்ணுறோம், எப்படி நம்ம தயாரிக்கிறோம், மேட் இன் இந்தியா ட்ரோனாக எப்படி எடுத்துகிட்டு போகிறோன்ற ஒரு சர்டிஃபிகேட். அந்த டைப் சர்டிஃபிகேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 month ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் நாங்கள் படிப்படியாக முன்னேறி இன்றைக்கி அந்த சர்டிஃபிகேட் நம்ம கையில் கிடச்சிருக்கு. அதே மாதிரி RPTO, ரிமோட் பைலட் ட்ரைனிங் ஆர்கனைசேஷன், DGCA அப்ரூவ்ட் ஒரு லைசன்ஸ்டு பைலட் இருக்கும். அந்த ட்ரோன் இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு எப்படி ஒரு டிரைவர்ஸ் லைசன்ஸ் தேவையோ அதே மாதிரி ட்ரோன் ஆப்ரேட் பண்ணோன்னா ஒரு ஆப்ரேட்டர் லைசன்ஸ் உங்களுக்கு தேவை. அந்த ஸ்கூல் RPTOன்னு சொல்லுவாங்க, அது எங்களுக்கு சேங்ஷன் ஆயிருக்கு. இது ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் ஃபாரின் ட்ரோன்ஸ் பேன் ஆகிருக்கு. மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா ட்ரோன்ஸ் மட்டுமே உபயோகப்படுத்தணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் உத்தரவாதம் போட்டிருக்காங்க. அந்த வகையில் நாங்கள் இந்த மேட் இன் இந்தியா ட்ரோன்ஸ் விவசாயிகளுக்காக கடந்த மாதம் அக்டோபர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மகேந்திர சிங் தோனி எங்களோட பிராண்ட் அம்பாசிடர் ஆகி எங்களோட கிசான் ட்ரோன்ஸை லான்ச்சும் பண்ணார். ஸோ இந்த வகையில் எங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி February 2022 100 ட்ரோன்ஸ் சைமல்டேனியஸாக 100 லொக்கேஷன்ஸில் பறக்க வச்சார். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய நம்ம சந்திச்சுட்டு வரோம். ப்ரெஸ் அண்ட் மீடியா எங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த 2 அப்ரூவல்ஸும் கிட்டத்தட்ட ஒரு 5,000 to 6,000 ட்ரோன்ஸ் நெக்ஸ்ட் 6 monthஸில் நாங்கள் தயாரித்து மேனுஃபேக்சர் பண்ணி ட்ரைனிங்கும் கொடுத்து வேலைவாய்ப்பு ரூரல் ஏரியாஸில் நிறைய பண்ண போகிறோன்றது தான் பிளான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதுதான் உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். சார், ரூரல்ஸ் இப்போ நீங்கள் ஒரு ட்ரைனிங் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க. என்ன மாதிரி யாருக்கெல்லாம் கொடுக்கலான்னு இருக்கீங்க? ஃபார்மிங் பேஸ்டு இன்டர்லாக் பண்ண போகிறீங்களா? என்ன மாதிரி பிளான்ஸ்? ஆமாம் சார். இப்போது கிசான் ட்ரோன்ஸ், விவசாய ட்ரோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கர் கிட்டத்தட்ட 4 to 5 minutesலேயே சீக்கிரமாக ஸ்ப்ரேயிங் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் பண்ணி முடிக்கும். இது ஏன் நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய லேண்ட்ஸில் க்ராப் லாஸஸ் அதிகமாக ஆகிட்டே இருக்குது. வேலைவாய்ப்பும் வில்லேஜஸ்லேருந்து நிறைய பேர் சிட்டிஸுக்கு வேலை தேடி வந்துட்டுருக்காங்க. இங்கே நம்ம ட்ரோன்ஸ் மூலியமாக ரூரல் இந்தியாவிலேயே நிறைய பேருக்கு ஸ்கில்லிங்கும் ட்ரைனிங்கும் கொடுத்து அவங்க சிட்டியில் ஒரு ஊபரில் டிரைவராக ஆகிறதுக்கு பதிலாக, இல்லை ஒரு ஸ்விக்கிக்கு டெலிவரி பாய் ஆகிறதுக்கு பதிலாக, ஏன் வில்லேஜ்லேயே இருந்து அவங்க ஒரு நல்ல சம்பாத்தியம் கிட்டத்தட்ட 80,000லேருந்து 1 lakh rupees ஒரு மாதத்தில் அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு நல்ல நோக்கத்தினால தான் நாங்கள் இந்த ட்ரைனிங் அலாங் வித் ட்ரோன்ஸ் அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம். கவர்மெண்ட் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா வரைக்கும் அன்செக்யூர்ட் லோனும் கொடுக்குறாங்க. 4 to 5 lakhs வரைக்கும் சப்சிடிஸும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குறாங்க. ஸோ இதில் லோனும் சப்சிடிஸும் ப்ளஸ் நாங்கள் கொடுக்குற ட்ரைனிங்கும் இருக்கிறதுனால இது அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது. யாருக்குலாம் ட்ரைனிங் கொடுக்குறோம்? ஃபார்மர்ஸ்க்கே ஸ்ட்ரெயிட்டாக ட்ரைனிங் கொடுக்குறீங்களா? இது கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன தருவீங்க? இந்த ட்ரோன் அவங்க தனியாக வச்சுக்கலாமா? அதெல்லாம் என்ன? இப்போ நாங்கள் டார்கெட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸ் நிறைய பேர் இந்த ட்ரோன்ஸை யூஸ் பண்ணுறாங்க ஆஸ் அ சர்வீஸாக. ஆனால் ட்ரோன்ஸ் யார் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கஸ்டமைரிங் சென்டர், ரூரல் ஆண்டர்ப்ரனர்ஸ், அக்ரிகல்ச்சரல் கிராஜுவேட்ஸ், FPO, FPCs, நிறைய பேர் கோஆப்ரேட்டிவ்ஸில் இருக்கிறவங்க, ஃபார்மர் அசோசியேஷன்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, இவங்க தான் ட்ரோன்ஸை வாங்குவாங்க. ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்றது ஒரு ஃபார்மர்கிட்டையும் 1 to 1.5 acres தான் அதிகபட்சம் ஆவரேஜ் லேண்ட் ஹோல்டிங் பேட்டர்ன். அவங்க ஒரு ஃபார்ம் ஒரு ட்ரோன் வாங்கணுன்ற ஒரு அவசியம் அவங்களுக்கு இருக்காது. ஸோ நாங்கள் எங்கள் பிளான் எப்படின்னா, இன்றைக்கி எப்படி எல்லா ஃபார்மர்கிட்டையும் டிராக்டர் இல்லாத மாதிரியும் எல்லா ஃபார்மர்கிட்டையும் ட்ரோன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் இது ஒரு வேலையாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து நிறைய ஃபார்மர்ஸுக்கிட்ட அவங்க இந்த பர்டிகுலர் சர்வீஸை கொடுக்க போகிறாங்க. அதுதான் எங்களோட திட்டம். ஸோ எங்களோட டார்கெட் யாருன்னா, நிறைய பேர் பிளேஸ்மெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கிற யங்ஸ்டர்ஸு, அதே மாதிரி இப்போது சிட்டிஸில் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் ரூரல் இந்தியாவிலேயே போய் நிறைய வில்லேஜஸ்லேயே போய் இந்த வேலைவாய்ப்பு இருக்குன்ற ஒரு
நியூஸ்ன்றது வந்து நிறைய பேருக்கு இப்போ தெரிய வருது. அதனால தான் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 4 to 5 monthsலேயே மோர் தென் 500 ட்ரோன்ஸ் எங்களுக்கு வந்து சேல் ஆகிருக்கு. சார் எங்களோட ட்ரோன் வந்து 4 to 4.5 lakhsக்குள்ளே நாங்கள் ப்ரைஸிங் வச்சுருக்கோம் சார். இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 liters வரைக்கும் பூச்சி மருந்தும் ஃபெர்டிலைசர்ஸும் ஸ்ப்ரே பண்ணுது. இது போக ட்ரோனில் கேமராவும் இருக்குது. ஒரு க்ராப் எப்படி என்னென்ன நம்மளுக்கு வந்து இன்றைக்கி COVID-19க்கு அப்புறமா ஹெல்த்தில் வந்து எல்லாருமே நிறைய ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு உடம்புல எத்தனை நோய் இருக்கோ அதே மாதிரி பிளான்ட்ஸுக்கு கூட நிறைய நோய்கள் இருக்குது. ஸோ ஃபங்கஸ் இருக்கலாம், பாக்டீரியா, பெஸ்ட் ப்ராப்ளம் இருக்கலாம், எலி வந்து சாப்பிடலாம். ஸோ டிஃப்ரெண்ட் க்ராப்புக்கு டிஃப்ரெண்ட் டிசீசஸ் இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் டிசீசஸ்க்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சொல்யூஷனும் இருக்குது. ஸோ இந்த சொல்யூஷன்லாம் ட்ரோனை வச்சு நம்ம சீக்கிரமாக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 ஏக்கர் இந்த ட்ரோன் பண்ணோம். 20 to 25 ஏக்கர் கூட சில தடவை புஷ் பண்ணி பண்ணலாம். ஆனால் ஒரு நார்மலாக ஒரு பேக் ஸ்ப்ரேயர் போட்டு பண்ணுறவங்க வந்து கிட்டத்தட்ட 2 to 3 ஏக்கர்ஸ் மட்டும்தான் ஒரு நாளைக்கு கவர் பண்ண முடியும். ஸோ நிறைய தடவை இந்த மாதிரி அட்டாக்ஸ், பெஸ்டஸ் அட்டாக்ஸ் இருக்கோ இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது ரொம்ப சீக்கிரமாக இந்த என்டையர் க்ராப்பை வந்து காலி பண்ணிடுது. ஸோ ட்ரோனை வச்சு நம்ம அதிகமான ஏரியாவை கவர் பண்ணுறதுனால இது ரொம்ப பெனிஃபிஷியல். போக யூனிஃபார்மிட்டி ஆஃப் ஸ்ப்ரேன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு பேக் ஸ்ப்ரேயர் எடுத்துட்டிங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படியே வைல்டாக ஸ்ப்ரே பண்ணுவாங்க. நீங்கள் பார்க்காத போது பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது ஹியூமன் பீங்ஸ். ஆனால் ஒரு மெஷினுக்கு அந்த மாதிரியான ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணும். அண்ட் முக்கியமாக என்னென்னா 70% ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் நம்ம சேவ் பண்ணிகிட்ருக்கோம். 70 to 80% ஆஃப் வாட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான சேவிங்ஸ் அண்ட் பெனிஃபிட்ன்றதுனால காஸ்ட் ஒரு ஃபார்மரும் இது வந்து கிட்டத்தட்ட 400 to 500 rupees ஒரு ஏக்கருக்கு அவங்க ஸ்ப்ரேக்காக செலவு பண்ணுறாங்க. ட்ரோன்னால அது 300 to 400 rupees ஆகுது. கிட்டத்தட்ட 100 to 150 ரூபா ஒரு ஏக்கருக்கு ட்ரோன் வச்சு நம்மளுக்கு கம்மியாதனால ஃபார்மர்ஸ் நிறைய பேர் ட்ரோன் ஸ்ப்ரேக்கு போகிறாங்க. அதுவும் தமிழ்நாட்டில் தான் அதிகபட்ச ட்ரோன்ஸ் வந்து யூட்டிலைசேஷன் இருக்குது. இதையே நாங்கள் வந்து இங்கேயும் இல்லாமல் நார்த் இந்தியாலையும் யூஸ் பண்ணலான்றது தான் இப்போ பிளான். அதுக்காக தான் நாங்கள் டிட்கோ, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கூட டைப் பண்ணி இப்போ நாங்கள் வந்து அவங்களோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சேர்மன் வந்து அக்டோபரில் நடந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போவில் கூட எங்களோட ட்ரோன்ஸை வந்து அன்வீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டிட்கோவும் கருடா ஏரோஸ்பேஸும் ஜாயின் பண்ணி பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் தான் 2023 கிட்டத்தட்ட 2500 to 3000 ட்ரோன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி எல்லாருக்கும் வந்து பெனிஃபிட் பண்ணணுன்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் நாங்கள் இப்போது இந்த 2 அப்ரூவல்ஸும் எங்களுக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிஷியல் அண்ட் ஒரு நல்ல நியூஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் 6 months ஒரு 5000 ட்ரோன்ஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு கெப்பாசிட்டி எங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி நீங்கள் போன ஒரு ஐ திங்க் December 6th வந்து அனுராக் தாக்கூர் யூனியன் மினிஸ்டர் வந்திருந்தார். அதில் வந்து எங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியும் நாங்கள் டூர் கொடுத்தோம். அந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 40 to 50 ட்ரோன் வரைக்கும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் எங்களோட நிறைய கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சர்ஸ் லைக் HAL, பெம்எல் இந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான மேனுஃபேக்சரிங் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் பார்ட்னர்ஸ் கூடயும் நாங்கள் டைப் பண்ணி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 ட்ரோனாவது மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளான் வச்சுருக்கோம். இந்தியாவில் கிட்டத்தட்ட 2.5 lakhsலேருந்து 3 lakhs ட்ரோன்ஸ் வரைக்கும் அகாமடேட் பண்ணலாம். 40 கோடி ஏக்கர்ஸ் இருக்குது ஃபார்மபிள் லேண்ட். ஸோ இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணணும்னா ஒரு சீசனில் கிட்டத்தட்ட ராபி சீசன், கேரட் சீசன் சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட 3 to 4 months ஒரு சீசனும். அண்ட் அந்த சீசனில் நீங்கள் வந்து இந்த ட்ரோனை வச்சு மினிமம் 6 to 8 times அது இன் அ இயர் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் நிறைய ஏக்கரேஜ் இருக்கிறதுனால அக்ரிகல்ச்சரல் ட்ரோன் மட்டும்தான் ஒருத்தவங்க வந்து அதை ஒரு அசெட்டாக வச்சுருந்தாங்கன்னா அதிகமான யூட்டிலைசேஷன் கிட்டத்தட்ட 250 to 300 days அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால தான் நிறைய பேர் இந்த ட்ரோன்ஸை வாங்குறாங்க. ப்ளஸ் கவர்மெண்ட் சப்சிடிஸும் லோன்ஸும் இருக்கிறதுனால நாங்கள் வந்து இப்போது அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ரா ஃபண்ட் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வித்தின் த கவர்மெண்ட் அவங்க வந்து அட் 5% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 10 lakhs worth அன்செக்யூர்ட் லோன்ஸும் தராங்க. இந்த லோன்ஸ்ன்றதுனால நிறைய பேர் ஈஸியாக ட்ரோன்ஸ் வந்து வித்தவுட் ஹேவிங் டு புட் அவங்களோட சொந்த கை காசு எடுத்து போடாமல் இல்லை ஏதான்னு வீட்டில் இருக்கிற பொருளோ இல்லை வீடியே அடமானம் வச்சு வாங்கணுன்ற ஒரு அவசியமே கிடையாது. 10 lakhs வரைக்கும் நீங்கள் 2 ட்ரோன் வந்து அன்செக்யூர்டாக நீங்கள் வாங்கலாம். அதில் உங்களுக்கு 70 to 100% சப்சிடியும் கிடைக்குது. கிட்டத்தட்ட இந்த நெக்ஸ்ட் 2 monthsலேயே எங்களுக்கு 120 கோடி ரூபா ஃபண்டிங் வந்து சாங்ஷன் ஆகிருக்கு. நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் எவர் ட்ரோன் யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் இந்தியாவிலேருந்து கருடா ஏரோஸ்பேஸாக ஆகும்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. எங்களோட நோக்கமும் அதுதான். ஆனால் எங்களுக்கு அந்த வேல்யூவேஷன்ஸை விட
இந்தியாவில் இருக்கிற 1 பில்லியன் பாப்புலேஷனை நாங்கள் வந்து ட்ரோன்ஸ் மூலியமாக பாசிட்டிவாக இம்பேக்ட் பண்ணோன்ற ஒரு மைண்ட் செட் வச்சுருக்கோம். அது நிறைய விஷயங்களே இன்றைக்கி ட்ரோன்ஸ் நம்ம பார்க்குறோம். விவசாய செக்மெண்ட்டில் மட்டும் இல்லாமல் நிறைய நாங்கள் மைனிங் கார்பரேஷன்ஸுக்கு போக போலீஸ் சர்வேலன்ஸ், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஸ்விக்கின்ற மாதிரியான நிறுவனத்துக்கு கூட நாங்கள் வந்து ட்ரோன் டெலிவரி அண்ட் டாடா 1mg மாதிரி நிறுவனத்துக்கு நாங்கள் ட்ரோன் டெலிவரிஸ் ஆஃப் மெடிசன்ஸ், இந்த மாதிரி செவரல் யூஸ் கேசஸில் வந்து நாங்கள் இந்த ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தான் சர்வதேச பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் எங்களை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியாக மதித்து எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க.